அனைவருக்கும் வணக்கம். நேற்று மார்ச் 20, 2025 பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து முல்லைத்தோட்டம் வரைக்கும் மெட்ரோ ட்ரையல் ரன் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக இந்த ட்ரையல் ரன்னை நேற்று ஈவினிங் 5 மணிக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க மீடியா நியூஸில். நான் அந்த லொக்கேஷனுக்கு 4 மணி ஒரு 1 hour பிஃபோரே ரீச் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ண அந்த மெட்ரோ ட்ரையல் ரன்னை பார்க்கலான்ட்டு. பட் சம் டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால அந்த ட்ரையல் ரன் டிலே ஆச்சு. அதாவது பூந்தமல்லி பக்கத்தில் அந்த ஓவர் ட்ராக்ஷன் அந்த வயரில் ஏதோ சம் ஃபால்ட் ஆனதுனால ஸ்பார்க் மாதிரி வந்திருக்கு. அதனால் அந்த ட்ரையல் ரன்னை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நேற்று நைட்டு 11:30 மணிக்கு தான் அந்த ட்ரையல் ரன் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் அந்த மெட்ரோ ட்ரையல் ரன்னை கேப்சர் பண்ண முடியல. ஆனால் ஆர்ஆர்வி ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட் வெஹிக்கிள், ரோட் கம் ரயில் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, அந்த வெஹிக்கிள் ட்ரையல் ரன்னை மட்டும் கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிள் போன பிறகு பின்னாடியே மெட்ரோ ட்ரையல் ரன் பண்ணியிருக்கணும். அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்னால சொன்ன டைமுக்கு பண்ண முடியல. பட் நேற்று சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போது லேட்டஸ்ட் நியூஸ். இனிமேல் ரெகுலராக பூந்தமல்லி பைபாஸ் முல்லைத்தோட்டம் வரைக்கும் டெய்லியே ட்ரையல் ரன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பூந்தமல்லி வழியாக போனீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் போகிறது பார்க்க முடியும். நானும் முடிஞ்சால் அடுத்த வாட்டி பூந்தமல்லி போகும்போது நான் போகிற டைமில் மெட்ரோ நோட்டீஸ் பண்ணேன்னா வீடியோ கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான அப்டேட், அடுத்த மாதம் ஏப்ரல் 28 பூந்தமல்லி பைபாஸ் போரூர் ஜங்ஷன் வரைக்கும் ட்ரையல் ரன் கண்டக்ட் பண்ண போகிறதா ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஹோப் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் நேற்று லைவாக நோட்டீஸ் பண்ணும்போது நோட் பண்ண விஷயம் இப்போதைக்கு பூந்தமல்லி பைபாஸ் முல்லைத்தோட்டம் ஸ்ட்ரெச்சில் டவுன் லைன், அதாவது பூந்தமல்லி டு முல்லைத்தோட்டம் போகிற அந்த டைரெக்ஷனில் மட்டும்தான் எலக்ட்ரிஃபிகேஷன் வேலைகள் முடிச்சிருக்காங்க. அப்லைனுக்கு இன்னும் எலக்ட்ரிஃபிகேஷன் வேலைகள் முடிக்கலை. ஆனால் போல்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. வரும் நாட்களில் அந்த வேலைகளும் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நேற்று தான் கேப்சர் பண்ணேன். அதில் 2 ஸ்டேஷன் லைவாக நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. ஒன்று பூந்தமல்லி பைபாஸ், இன்னொன்று பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் மெட்ரோ ஸ்டேஷன். ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் பொறுத்த வரைக்கும் சுமார் 60% வேலைகள் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 40% வேலைகள் முடிக்க வேண்டியது இருக்குது. எக்ஸ்டீரியர், இன்டீரியர், பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் ஒர்க், ஸ்டேர் கேஸ், லிஃப்ட் அமைக்கணும். ஸோ அந்த வேலைகள்லாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 3 இல்லை ஒரு 4 மாதமாக தான் ஆகும் தான் நினைக்கிறேன் இந்த ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இந்த காரிடார் 4 பூந்தமல்லி பைபாஸ் லைட் ஹவுஸ் ஸ்ட்ரெச்சில் பூந்தமல்லி பைபாஸ் போரூர் ஜங்ஷன் இந்த ஸ்ட்ரெச்சில் பொறுத்த வரைக்கும் போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன் வேலைகள் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்லேருந்து எல்லாமே முடிஞ்சிருக்கு. இன்னும் ஸ்டேர் கேஸும் லிஃப்ட் அமைக்கிற வேலைகள் மட்டும் தான் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கான வேலைகளும் தொடங்கிட்டாங்க. மற்ற ஸ்டேஷன் வேலைகள்லாம் வேகமாக நடந்துகிட்டு இருக்குது. அநேகமாக செப்டம்பர் ஃபுல்லாக எல்லா வேலைகளும் முடிச்சிருவாங்க. சைமல்டேனியஸாக டெய்லி பேசிஸில் மெட்ரோ ட்ரையல் ரன் டெய்லியுமே கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அது எந்த டைமிங்ஸில் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நீங்கள் பூந்தமல்லி வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக மெட்ரோ ட்ரையல் ரன் போகிறது பார்க்க முடியும். நானும் முடிஞ்சால் அடுத்த வாட்டி பூந்தமல்லி போகும்போது நான் போகிற டைமில் மெட்ரோ ட்ரெயின் நோட்டீஸ் பண்ணேன்னா வீடியோ கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுதாங்க பூந்தமல்லி டிப்போ. காரிடார் 4 பூந்தமல்லி பைபாஸ் லைட் ஹவுஸ் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற மெட்ரோ ட்ரெயின்ஸ்லாம் இங்கே தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பூந்தமல்லி டிப்போ கேப்சர் பண்ணியிருக்கேன். நேற்று மட்டும் அந்த ஓவர் ஹெட் ட்ராக்ஷனில் ஃபால்ட் வராமல் கரெக்டாக இருந்ததுன்னா நேற்று அந்த ட்ரையல் ரன் கேப்சர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். அதுதான் கேப்சர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நேற்று அந்த செட்பேக் இருந்தாலும் அந்த இஷ்யூ சால்வ் பண்ணி நேற்றே ட்ரையல் ரன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். ஆனால் நேற்று ஈவினிங் அந்த ரோட் கம் ரயில் வெஹிக்கிள் ஆர்ஆர்வி ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட் வெஹிக்கிள் ட்ரையல் ரன் போனதை மட்டும் கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ அது வீடியோவோட எண்டில் நான் ஷேர் பண்ணுறேன். ஹோப் அடுத்த வர நாட்களில் ஸ்டேஷன் வேலைகள்லாம் வேகமாக கம்ப்ளீட் பண்ணி இந்த வருஷம் கடைசியில் பூந்தமல்லி பைபாஸ் போரூர் வரைக்கும் மெட்ரோ சர்வீஸ் பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணிடுவோன்னு மெட்ரோ நிர்வாகம் அஃபிஷியலாக மீடியா நியூஸில் சொல்லியிருக்காங்க.
போரூர் பூந்தமல்லி பகுதி மக்களுக்கு இந்த மெட்ரோ கனெக்டிவிட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.